கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர், புதிய நாளை தந்திருக்கிறார், புதிய காரியத்தை செய்வார். மறந்துடாதீங்க. பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீங்க. இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 2 நாளாகும் 9வது அதிகாரம் 1வது வசனம். ஷேபாவின் ராஜஸ்திரி சாலமோனின் கீர்த்தியை கேள்விப்பட்ட போது விடுகதைகளினால் சாலமோனை சோதிக்கிறதுக்காக மிகுந்த பரிவாரத்தோடும் கந்த வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் இரத்தனங்களையும் சுமக்கிற ஒட்டங்களோடும் எருசலேமுக்கு வந்தாள். அவள் சாலமோனிடத்தில் வந்தபோது தன் மனதிலிருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாஷித்தாள். அந்த வசனத்தின் முதல் பகுதி சொல்வது, ஷேபாவின் ராஜஸ்திரி சாலமோன் கீர்த்தியை கேள்விப்பட்ட போது. இன்றைய ஜீவவார்த்தையின் தலைப்பு கீர்த்தியை கேள்விப்படுவார்கள். ஜீவவார்த்தையின் தலைப்பு கீர்த்தியை கேள்விப்படுவார்கள். ஆம், சாலமோனுடைய கீர்த்தியை ஷேபாவின் ராஜஸ்திரி கேள்விப்பட்டாலாம். உங்களை குறித்து, உங்கள் கீர்த்தியை குறித்து, உங்கள் புகழ் பேரை குறித்து மற்றவர்கள் கேள்விப்படுவார்கள். பக்கத்தில் இருக்க கேள்விப்படுவாங்க. உங்களோடு கர்த்தர் இருக்கிறார், நீங்கள் பெரிய காரியங்களை செய்கிறீர்கள், நீங்கள் விசேஷ ஞானம் உள்ளவர்கள், விசேஷத்த அறிவுள்ளவர்கள், கர்த்தர் உங்களை உயர்த்தி இருக்கிறார், உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், நல்ல வேலையை தந்தார், நல்ல தொழிலை தந்தார், இந்த குடும்பம் கர்த்தரால் கனப்படுத்தப்பட்டிருக்கிறது, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது என்கிற கீர்த்தி எல்லா இடத்திலும் கடந்து வரப்போகிறது. குறிப்பாக சாலமோனுக்கு என்ன கீர்த்தி உண்டாச்சு தெரியுமா? ஆண்டவர் விசேஷத்த ஞானத்தை கொடுத்திருந்தார். அந்த ஞானத்தினால அவன் பெரிய காரியங்களை செய்திருந்தான். அதைத்தான் பக்கத்து தேசத்தில் உள்ள ராஜஸ்திரி கேள்விப்பட்டாள். அந்த கீர்த்தியை அவள் அறிந்தாள். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு சில வேளையில் உங்களை குறித்து இதுவரையிலும் துர்ச்செய்திகளும் நீங்கள் தரக்குறைவாய் மற்றவர்களால் நினைக்கப்படுற அளவுக்கு இருந்து கொண்டிருந்தீங்கன்னா சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றார். இனி கீர்த்தி உள்ளவர்களாய், பேருள்ளவர்களாய், புகழுள்ளவர்களாய், நற்பேர் உள்ளவர்களாய் நீங்கள் சமுதாயத்தில் மாற்றப்படுகிறீர்கள். அது எங்கும் பரவப்போகுது. உங்கள் பிசினஸை குறித்து நல்ல கீர்த்தி பேருண்டாக போகிறது. உங்களுடைய ஊழியத்தை குறித்து நல்ல பேருண்டாக போகிறது. உங்கள் சபையை குறித்து நல்ல பேருண்டாக போகுது. உங்கள் பிள்ளைகளை குறித்து நற்பேர் உண்டாக போகிறது. அதான் கீர்த்தி. கீர்த்தினாலே நல்ல பெயர், எங்கும் பேரும் புகழும் உண்டாகிறது. அப்படி உண்டாக போகிறது. அதிசயங்களை பார்க்க போறீர்கள். நம்புவீங்களா? ஆண்டவர் அதை செய்ய போகிறார். சாலமோனுக்கு கீர்த்தியை உண்டாக்கினவர், சாலமோனுடைய கீர்த்தியை மற்றவர்கள் கேள்விப்படத்தக்கதாக வைத்த ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, சாலமோனுடைய கீர்த்தியை கேள்விப்பட்டு ஆண்டவரை ஷேபாவின் ராஜஸ்திரி வந்ததை போல ஆண்டவரை இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட காரியத்தை செய்வீராக. இவர்கள் கீர்த்தியை மற்றவர்கள் கேள்விப்படத்தக்கதாய் உம்முடைய பிள்ளைகளை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நீர் வைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். குன்றில் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டான்னு சொன்னீரே, அப்படியே இவர்களை குன்றில் மேல் இருக்கிற பட்டணமாய் நீர் மாற்றி அருளும்படியாய் உம்முடைய ஊழியக்காரன் தராப்பன் என்று நான் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபம் கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது வியாதியஸ்தர்கள் இப்போது ஆண்டவரால் சுகமாக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். சமாதானங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பீராக. பண கஷ்டத்தில் இருக்கிற மக்களுக்கு பண கஷ்டத்தை மாற்றி செழிப்பை உண்டாக்கும்படியே ஜெபிக்கிறேன். சொந்த வீட்டை ஆண்டவர் கொடுப்பீராக. நல்ல தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவீராக. நல்ல வேலையை கொடுப்பீராக. திருமண தடை விலகட்டும். கற்பத்தின் கல் இருக்கிற தடை விலகட்டும். ஆண்டவருக்கு ஊழியர் தேவ பிள்ளைகளை அளவில்லாமல் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய ஊழியக்காரன் தரப்பில் நான் ஜெபிக்கிறேன். நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டீரதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மன்றாட்டை கேட்டீர். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.